ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அமுல் ஹாபீஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டேஸ்டியான பாயசம் ரெசிபி. இந்த பாயசம் நீங்கள் வரப்போகிற தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி செஞ்சு பாருங்கள். எப்போதும் நீங்கள் சாதாரணமாக செய்கிற பாயசத்தை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பாயசம் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். மாவு ஜவ்வரிசி தான் இது. இதை கடாயில் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கணும். ஜவ்வரிசிலே நிறைய வகை இருக்குது. நைலான் ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசின்னு இருக்குது. நீங்கள் நைலான் ஜவ்வரிசி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். மாவு ஜவ்வரிசியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு 3 நிமிஷம் கூட நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பத்தையே மிதமாக வச்சுட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இது அப்படியே ஊற வச்சிடணும். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு டக்குன்னு நல்லா வெந்துடும். பாயசம் செய்யறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் ஸ்டெப் இதுதான். ஜவ்வரிசியை வறுத்துட்டு தண்ணியில் ஊற வச்சிடணும். சரியாக ஒரு 30 நிமிஷம் ஊறுனா போதும். இப்போ இது ஊறிடுச்சு. இதுக்கப்புறம் இதை வேற ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன். அதே கடாயிலே ஒரு 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேமியா சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இதில் நீங்கள் சேமியா சேர்த்து தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது, சேமியா இல்லாமலும் செய்யலாம். சேமியா சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். லேசாக பொன்னிறமாக வறுபடுது பாருங்க. இப்போ அதை அப்படியே ஊற வச்ச ஜவ்வரிசி கூட சேர்த்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே கடாயிலேயே 1/2 டம்ளர் ஜவ்வரிசிக்கு 1/2 டம்ளர் சர்க்கரையை நான் கேரமலைஸ் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். நீங்கள் இங்கே சர்க்கரைக்கு பதிலாக வெல்லமும் சேர்த்து செய்யலாம். ஆனால் இது கேரமல் பாயசங்கிறதுனால நான் கேரமல் பண்ணிட்டு தான் செய்ய போகிறேன். இப்போ இந்த சர்க்கரையில் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காமல் அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி நல்ல கலர் மாறி வர ஆரம்பிக்கும். இப்போது சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி லேசான ஒரு மஞ்சள் கலர்லேருந்து இந்த மாதிரி கொஞ்சம் டார்க்காக ஒரு தேன் கலர் வர ஆரம்பிக்கும் போது 1/2 லிட்டர் அளவுக்கு காய்ச்சின பால் தான் இங்கே நான் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேரமலைஸ் பண்ண சக்கரை எல்லாம் கட்டி கட்டியாக விட ஆரம்பிக்கும். காய்ச்சி ஆற வச்ச பாலாக சேர்த்துக்கோங்க, சூடாக சேர்க்காதீங்க. சூடாக சேர்க்கும் போது சில டைம் பால் திரிஞ்சு போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. மிதமான தீயிலே நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டியெல்லாம் ஈஸியாகவே கரைஞ்சிரும். என்னடா கட்டி வந்துட்டேன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ நல்லா கட்டியெல்லாம் கரைச்சி விட்டதுக்கப்புறம் ஊற வச்ச ஜவ்வரிசி சேமியாவை சேர்த்து 3லேருந்து 4 நிமிஷம் மிதமான தீயிலே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜவ்வரிசி சேமியா எல்லாம் வெந்து மேலே வர ஆரம்பிக்கும். டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வேகிற வரைக்கும் நல்ல மிதமான தீயிலே நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சுக்கோங்க. பால் பாயசம் செய்யும் போது சேமியா பார்க்கறதுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த கேரமல் பாயசத்துக்கு சேமியாவை கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிட்டு நீங்கள் சேர்க்கும் போது அந்த கோல்டன் கலர் மாதிரியே இருக்கும். அது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஜவ்வரிசியும் நல்லா கண்ணாடி மாதிரி வெந்து வந்திருக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த பால் பவுடர் சேர்க்கும் போது நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியாக இருக்கும், நல்ல க்ரீமியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 1/2 டம்ளர் சர்க்கரைக்கு பதிலாக நான் இங்கே கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கேன். நீங்கள் மொத்தமாகவே 1 டம்ளர் சர்க்கரையாக சேர்த்துக்கலாம். பால் பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறம் சின்ன சின்னதாக விழுற கட்டியெல்லாம் நல்லா கரைச்சி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது கரைய ஆரம்பிக்கும். இப்போ இதில் வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. எல்லா இனிப்புக்கும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்கும் போது இனிப்பு நல்லா தூக்கலாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு கேரமல் ஜவ்வரிசி பாயசம் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்ல அட்ராக்டிவான கலரில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, திராட்சையெல்லாம் சேர்க்கும்போது இன்னுமே நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். முந்திரி, பாதாம், பிஸ்தா உங்களுக்கு விருப்பமான என்ன நட்ஸ் வேணாலும் நெய்யில் சேர்த்து வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை நட்ஸே இல்லை அப்படின்னா தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை கூட நீங்கள் நெய்யில் வறுத்துட்டு இதில் சேர்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையும் அருமையாக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு கேரமல் ஜவ்வரிசி பாயசம் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப எளிமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தமிழ் புத்தாண்டுக்கு இந்த மாதிரி ஒரு பாயசம் செஞ்சு கொடுங்க, வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பாயசத்தோட டேஸ்ட்டும் ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும், ரொம்ப அருமையாகவும் இருக்கும். இதில் நம்ம ஜவ்வரிசி சேர்த்துருக்கிறதுனால ஆறுனத்துக்கு அப்புறம் இன்னும் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். ஆறுனத்துக்கு அப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சர்வ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சித்திரை திருநாள் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பாயசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இனிய சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். பாய்.